சாரி சுமதி. வா கீதா, இந்த பக்கம் வா கீதா. சாரி. பரவாயில்ல அசோக், தொட்டு பேசலாம், ஆனா கெட்டுதான் போக கூடாது. உன்னை தொட்டு பேசி உன் மனசை கெட்டு போக வைக்க ஒரு மணிக்கு. நான் உனக்கு சொந்தம், நீ எனக்கு சொந்தம். நான் உன்னை தானே கல்யாணம் செஞ்சுக்க போறேன். இல்ல கீதா. அசோக், ஏன் என்ன பிடிக்கலையா? அதிகமா பழகுனா ஆசைகள் தான் வளரும். இது வரைக்கும் அந்த எண்ணம் எனக்கு இல்ல. மறுபடியும் சொல்றேன், உன் எண்ணத்தை மாத்திக்க. சுமதி, உன்கிட்ட ரொம்ப நாளா உன்னை கேட்கணும்னு இருக்கேன். கேட்டா தப்பா நினைக்க மாட்டேன். ரொம்ப நாளா பழகுறேன், இன்னைக்குதான் கேக்குறேன். என்ன மணியா? என்ன அசோக், கற்பனை செஞ்சுட்டு இருக்கியா? ஐ லவ் யூ சுமதி. லவ்வுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒண்ணு அன்பு, ரெண்டு காதல். உன்னை முதல் தரமா தான் நேசிச்சேன். உன்கிட்ட பழகினது உன்னோட வெகுளித்தனமான அன்புக்காக அசோக். ஆனா நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. சுமதி, நீ என்ன சொல்ற? சிரிச்சு பேசுற எல்லாரையும் லவ் பண்றதா நினைச்சா அது முட்டாள்தனம். உன் மேல வச்சிருந்த மதிப்பை நீயே கெடுத்துக்கிட்ட. சுமதி, சுமதி. சுமதி, அசோக், அசோக், என்னதான் உனக்கு பிடிக்கல, அதுக்காக ஏன் அந்த பக்கமாவே இருக்கிற? என் பக்கம் தான் கொஞ்சம் திரும்ப. நான் ஊருக்கு போறேன் அசோக். கீதா, உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லல. ஏற்கனவே என் கூட படிக்கிற சுமதிங்கிற பொண்ணை நான் லவ் பண்ணேன். அவளும் என்னை லவ் பண்ணுவான்னு நினைச்சேன். ஆனா அவளுடைய பார்வையை வேற பக்கம் திரும்பிருச்சு. இப்போ நான் அவளைதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் உன்னை நினைச்சு ஏங்கி ஏங்கி வந்தப்போ நீ என்னை விட்டு விலகி விலகி போன. நீ சுமதி கிட்ட நெருங்கி போன, அவ உன்னை விட்டு விலகி போயிட்டா. ஆனா நான் உன்னை விட்டு இன்னும் ஒதுங்கி போகல. காரணம், நான் உன் அத்தை மக. எப்பவுமே உன்னை வரவேற்க தயாரா இருக்கேன். நான் வரேன் அசோக், வரேன். கீதா, தனியாவா போற? தனியா தானே வந்த, தனியாவே போறேன். ஏய் மச்சி, அங்க பாரு சுமதி வாந்தி எடுக்கிற. விசேஷமா இருக்குமோ? ஏய் வாடா, நிறைய வேலை இருக்குது, அவனை பத்தி அப்புறம் பேசுவேன். இவன் ஒருத்தன் சுமதி பத்தி பேசினாவே எடுத்துட்டு போயிடுவானே. ஏய், ஏண்டி வாந்தி எடுக்கிற? உடம்பு சரியில்லடி, காலையில இருந்தே ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு, ஏதாவது அப்படி இப்படின்னு. எல்லாரும் உன்ன மாதிரியே இருக்க முடியுமா? சரி சரி சாப்பிடு. ஏய் அசோக், எனக்கு மல்லிப்பூன்னா ரொம்ப பிடிக்கும் தெரியுமோ? அதான் லில்லி தலையில இருக்க, பறிச்சுக்க வேண்டியதானே. ஒட்டா இருக்குடா. மூஞ்சும் முகரையும் பாரு. அது எங்களுக்கு தெரியும்டா. லில்லி, நீங்க கோபத்துல கூட அள்ளி ராணி மாதிரியே இருக்கீங்க. போங்க போங்க. ஏன் நீ காட்ட போறியா? வாயமுறா. உனக்கு உண்டு ஒரு நாளைக்கு. ஆமாண்டா. ஏய், உன்னால சுமதியை லவ் பண்ணவும் முடியல, குமார அடிக்கவும் முடியல. நீ என்ன செய்ய போற? அவங்க ரெண்டு பேரையும் என்ன செய்யறதுன்னு தெரியாம அலையிற, அவ்வளவுதானே. அதுக்கு யோசனையை நான் சொல்றேன். ஏண்டா இப்ப செஞ்ச உன் காதை கொஞ்சம் முடியும்.
சுமதி, ஏங்க அழுறீங்க? இப்ப எழுதுனது உங்களுக்கே நல்லா இருக்கா? நான் உங்களை கலட்டா செய்யறேங்கிறதுக்காக நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்தாங்க எனக்கு வந்து லெட்டர். அழகான மலரை ரசிக்கிறது தான் எனக்கு பழக்கம். அது கசக்கி பார்க்கிற பழக்கம் எனக்கோ என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கோ இல்ல சுமதி. பின்ன யாருங்க எழுதிருப்பாங்க? டேய், 13 தான் ஆண்ணமே தவறல, 26 ஆடப்படாது. 13 சீட்டு தாண்டா இருக்குது. அங்க பாக்குறியே. டே மாப்ள, இந்நேரம் சேர்ந்துருக்குமோ? எங்கடா இன்னும் லைஃபே ஆகல. டே முண்டம், லெட்டர் கேக்குறேன்டா. ஓ, லெட்டரா? சேர்ந்திருக்கும். இந்நேரம் அவனை திட்டுக்கிட்டு இருப்பா தெரியுமோ? அரிசி காட போடுறான். ஒன்ன போட சொன்னா 13 சேர்த்தி போடுறியாடா. உண்டோ மிடில் ஸ்கூட். எனக்கு அப்பவே தெரியும் என் பக்கத்துல உட்கார்ந்தா சேராவே சேராதுன்னு. நான் எழுதலைன்னு தான் உங்ககிட்ட சொல்ல முடியும். அப்புறமும் நீங்க தப்பா நினைச்சா காட் ப்ராமிஸ் நான் எழுதல சுமதி. அப்படியே சொல்லாதீங்க. ஐ அம் வெரி சாரி குமார். நான் தான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். பரவாயில்லைங்க. டே, ரொம்ப நாளா இருந்த ஆசை இன்னைக்கு தாண்டா நிறைவேற போகுது. பின்ன அந்த ஐடியாவை கொடுத்தவர் யாரு? டேய், யாரா? அடே நீதான்டா. அதானே. ஆனா பாவுண்டா, எங்க அவ போய் பிரின்சிபால்ட்ட சொல்லி அந்த ஃபைலை மாட்டி கொடுக்கறாளோ என்னவோ. அடே நீ சுத்தம் மோசம்டா. ஏய், எட்டி நெஞ்சில மேய்ச்சிருவன் தெரியுமில்ல? பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசப்படாது. உங்களுக்கே தெரியும், ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து தேர்ட் இயர் வரைக்கும் உங்ககிட்ட பேசுறது இதுதான் முதல் தடவை. ஏ, இதுவே பிகினிங்கா இருக்கட்டுமே. அது உங்க இஷ்டம். ராணி தாண்டா ஜோக்கர் கீழே போட்ட. போயிட்டா. எல்லாம் இவனால வந்ததுடா. டேய், போடா. அந்த ஐடியாவை இந்த நரம்பு பயலுக்கு சொல்லி கொடுத்தா ஆமா கிழிச்சான். அது வேற விஷயம். இத பாரு, இப்ப நான் ஒரு பேச்சுக்காக சொன்னேன். அத நம்பி கற்பனையை ஜாஸ்தி வளர்த்தாத. ஏன்னா இப்ப நீ ரொம்ப இழைச்சிருக்க, அப்புறம் ஜாஸ்தி இழக்க ஆரம்பிச்சிருவ. என்ன ஆடு? நீங்க தப்பா நினைக்கலன்னா எனக்கு இந்தியன் ஹிஸ்டரி புக் வேணும். உங்ககிட்ட இருக்கா? ரூம்ல இருக்கே. சரிங்க, பரவாயில்லைங்க. வேணா ரூம்க்கு வந்து வாங்கிட்டு போங்க. ஈவினிங் வரேன் சுமதி. ஓகே, நான் வரேன். வரேன். டேய், இனிமே நீ ஷோ வைக்க முடியாதுடா. ரொம்ப ரொம்ப கஷ்டம். டேய், ஆட்டம் போதும்டா. ஏடா மாத்தா, நான் ஷோ காட்ட முடியலனா யாருமே ஷோ காட்ட கூடாது. உனக்கு ஏண்டா இவ்வளவு கெட்டன்னா? சரி அசோக், ஒரு 5 டீ சொல்ற. ஏய், சீ. ஏண்டா டீஸுக்குத்தான் அசோக்குன்னா டீயுக்குமா? அல்பம் அல்பம். ஏண்டா மாப்பிள, ஒரு 7 ரூபாய் இருந்தா கூட தரேன். பத்தியா? அடப்பாவி, அவனே அவங்க அப்பன் பாக்கெட்ல கைய வைக்கிறான். அவங்கிட்ட போய் 7 ரூபாய் கேக்குறியாடா? ஏய், என்ன இருந்தாலும் இந்த பயலுக்கு கொழுப்பு ஜாஸ்தி. ஒண்ணு இவ்வளவு கேவலமா பேசுவான்னு நினைக்கவே இல்லை. டேய், உனக்கு உண்டு ஒரு நாளைக்கு. எழுந்துடுறா. டேய், சீ. ஐ, 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 ஐ. மஞ்சள் உங்களுக்கு எப்பவுமே அழகா இருக்கு சுமதி. ஐ மீன், நான் இந்த மஞ்சள் தாவணியை சொன்னேன். ஓஹோ, நாளைக்கு என்னோட பர்த்டே குமார். இஸ் இட்? அட்வான்ஸ் விஷஸ் டு யூ சுமதி. எப்பவுமே அட்வான்ஸ் தானா? இந்த மாதிரி விஷயத்துல நான் எப்பவுமே அட்வான்ஸ் தான். உங்க ஃபேமிலி பத்தி சொல்லவே இல்லையே. எங்க அப்பா ஒரு பண்ணையாரு. ம், இதுக்கு மேலே சொல்லணுமா? ம். 1 வீக்ல திருப்பி கொடுத்துறேன். திருப்பி தந்தா சரி. என்னங்க ஆரம்பத்திலேயே சந்தேகப்படுறீங்க? நோ நோ, ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஓகே சுமதி, நான் போயிட்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே. மல்லிகாட்டி சொல்லிடுங்க. ம். டேய், சுமதி வரடா. அட சுமதி வராடா, சுமதி வராடா. டேய், சீ. அலையாதே அலையாதே. அட நீ ஒண்ணு, அவ கூட பேசுறதுக்கு இவனுக்கு ஏதா தைரியம்? யாரை பார்த்து இந்த கேள்வி கேட்ட நீ? அசோக்கோட தைரியம் என்ன, அது என்ன, இது என்ன? டேய் அசோக்கி, இந்த கேள்வி என்ன கேட்டிருந்தானா நான் உள்ளாக்க பிடிங்க செத்துப்பேன். நீ எப்படி? டேய், சரி, இங்கே இருங்கடா, நான் வரேன். டேய், நான் வாங்கி கட்டிக்க போறேன். என்ன சுமதி, தனியா வர? வாழ் வரலையா? வழிவிடு அசோக். வழி விடுறேன், ஆனா பின்னாடியே வருவேன். நாம 2 பேருக்கும் ஒரே ரூட் தானே, காலேஜுக்கு. என்னடா மாப்பிள இவ்வளவு போல்டா மோதுறே? டேய், எனக்கு எப்பவுமே போல்டா மோதி தாண்டா பழக்கம் உண்டு. ஆனா என்ன இருந்தாலும்
அன்னைக்கு குமார் ஃபுட்பால் விளையாடி இருக்கான் பாரு, அடேங்கப்பா அவன் ஸ்டேட் லெவல்ல தாண்டிடுவான். நம்ம தான் கொஞ்சம் ஒரு மாதிரி. உனக்கு உண்டு ஒரு நாளைக்கு. பொண்ணு சொல்றான். ஏய் அங்க பாரு. என்னடா இப்படி அசிங்கமா நடமாடிக்கிட்டு காலேஜுக்குள்ள? மாப்பிள்ள இவங்கள என்னடா டாவு போட்டலாமா? உனக்கு எதுக்குடா அதெல்லாம்? மீறினா அவங்க இடுப்பதான் தொடுவேன். டேய் அது ஒண்ணு போதும், அதை வச்சு அவன் ஆயுச முடிச்சுப்பான். ஏண்டா ஜாஸ்தி நெளிய அதை சுருக்கிக்க போற.